ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதிருப்பவர்கள் பரலோகத்திற்கு போக முடியும். நீங்கள் வாசிக்கலாம். மத்தேயு புத்தகம் 19வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரையிலும் நாம் வாசிப்போமானால், அங்கே ஒரு வாலிபன் இயேசுவின் இடத்தில் வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அதற்கு இயேசுவானவர் அந்த வாலிபனை நோக்கி, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்று அவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அவன் அவரை நோக்கி திரும்பவுமாக எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தாய் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்று அவனுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அப்போ அந்த வாலிபன் மோசேவோட நியாயப்பிரமாணங்களை எல்லாம் கற்று அறிந்து அதன்படி நடக்கிறவனா இருக்கிறேன் என்று சொல்லி இயேசுவினிடத்தில் சொல்கிறத நாம் பார்க்குறோம். ஹல்லேலூயா. அடுத்தது இயேசு திரும்பவுமாக, நீ பூரண சற்குணராக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விட்டு தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்று திரும்பவுமாக அந்த வாலிபனுக்கு சொல்லுகிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது அவனுடைய இருதயம் துக்கமடைந்து அவன் என்ன பண்ணான்? இயேசுவை விட்டு விலகி போகிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. அப்போ ஐஸ்வர்யம் அந்த மனிதனுக்கு அவ்வளோ ஒரு ஆசையை உண்டாக்குது. அவனுடைய அந்த ஆசை இயேசுவினிடத்திலிருந்து அவன் விலகி போக செய்து அவன் நித்தியத்துக்கு போகாதபடிக்கு அது தடை செய்கிறதாய் நாம் பார்க்கிறோம். அருமையான என் தேவ பிள்ளைகள், அப்போ ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் ஒரு நாள் ஒரு காலம் பரலோகம் போக முடியாது என்று சொல்லி இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதற்கு பிறகு இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி தம்முடைய சீசர்களுக்கு அவர் சொல்லுகிறத பார்க்குறோம். திரும்பவுமாக ஒரு காரியத்தை அவர்களுக்கு சொல்றார். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நல்லா சிந்திச்சு பாருங்க. அந்த ஊசியினுடைய நுழைகிற பகுதி எவ்வளவு சிறிதாக இருக்கிறது. நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதில் நுழைக்க நம்ம முயற்சி செய்கிறோம். அதை பார்த்தீங்கன்னா இயேசு சொல்கிறாரு, அந்த ஒட்டகம் கூட அதில் நுழைஞ்சிரும். ஆனால் இந்த ஐஸ்வர்யத்தின் மேல் மயக்கம், அந்த ஆசை உள்ளவர்கள் இந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதுன்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நாம் இந்த வேத வார்த்தையை கேட்குற நாம் இந்த ஐஸ்வர்யத்தின் மேலே, இந்த உலகம் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் மேலே மயக்கமோ நம் பேராசையோ கொண்டோமானால் நாம் நிச்சயமாக பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு பேசுகிறார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.